வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா, அம்பிகாமா நம்ம லட்சுமியை கூட்டிக்கிட்டு ஜாதகம் பார்க்க வந்து அந்த சாமியார்கிட்ட வந்து ஜாதகத்தை கொண்டு போறாங்க. திருவோட ஜாதகத்தை கொண்டு. அப்பதான் இந்த பையனுக்கு கல்யாண யோகம் முடிஞ்சிருக்கு. இவருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். இவர் கையால தாலி கெட்டுன அந்த பொண்ணால ஒரு பூஜை பண்ணணும். பரிகார பூஜை பண்ணுனா இவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி நேரம், என்ன சாமி சொல்றீங்க, என்கேஜ்மெண்ட்டே நேற்று தான் முடிஞ்சிருக்கு, அப்படி இருக்க நேரம் இந்த பூஜையை வந்து எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், இல்லைம்மா என் பார்வைப்படி இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே, இவர் கையால் தாலி கட்டின பொண்ணால் மட்டும்தான் அந்த பூஜையை வந்து பண்ண முடியும் அப்படி சொன்னோன்னு, என்னோட பையன் வந்து அப்போ யார் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் எங்களுக்கு உண்மை தெரியாதே அப்படின்னு வந்து அந்த இதை இப்போ திருவு இருக்க நிலைமையில சொல்லக்கூடியதாட்டம் இல்லை. அப்படி இருக்க நேரம் கடவுளே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க நம்ம லட்சுமிக்கு. நான் தான் அந்த பொண்ணத்தை கண்டிப்பாக என்னால் அந்த பரிகார பூஜையை பண்ணி உங்கள் பையனோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து அந்த லட்சுமி வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரிகார பூஜையை செய்து முடிக்கவும் நம்ம திரு வந்து கண்ணை முழிக்கிறாங்க. நம்ம அம்பிகாமாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அதோட பார்த்தோன்னா நம்ம கவிதா கொல்லி தெழுறாங்க. இப்படி ஒரு ஆபத்துல இருந்து இவனால எப்படி மீள முடிஞ்சு லாரியை வச்சு ஏத்துனா கூட இவன் சாக மாட்டான் போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தடிச்சு நம்ம கௌதமுக்கு கால் பண்ணி வந்து சொல்றாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம திருவுக்கு தலையில போற பிளட் எல்லாம் வந்து உறைஞ்சி இருக்கு. அதெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் பிளாக்காகவே நிற்க அந்த பிளட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அவர் பொழைப்பாரா அப்படின்னு வந்து டவுட்டு தான், பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நல்லுரமா இது என்ன சோதனை, அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா நவுண்டு கௌதமுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க, அந்த திரு வந்து நீங்கள் வந்து லாரியை வச்சு ஏற்றுனதோட வந்து பிளாட் ஆவிரும் போல் இருக்குது. என்னை கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கதை முடிய போகுது. நீங்கள் கரெக்டான நேரத்தில் லாரியை எடுத்து வந்து அவனுக்கு தலையில் ஏற்றுனது நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கேட்குறாங்க நம்ம லட்சுமி. லாரியை வச்சு ஏத்துனது அப்போ இந்த கவிதாவுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு ஓங்கி 2-3 அரை பலார்னு நம்ம கவிதாவை வந்து கொடுக்குறாங்க. ஏண்டி எப்படி இந்த உண்ட வீட்டுக்கு இருந்தகம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சு சொந்த அன்னை பையனுக்கே வந்து சூனியம் செய்திருக்கிறியா, உன்னை விட போறது இல்லடி அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம கவிதாவும் பார்க்குறாங்க, அடடா இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவ மட்டும் எல்லாத்துட்டையும் போய் போட்டு கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமா, கடவுளே ஒத்தைக்கு ஒரு பையனி பெற்று வச்சிருந்தே, என் பையனுக்கு இப்படி ஒரு ஆபத்தா, அவன் எதுக்குமே தீமை செய்தது கிடையாதே அப்படின்னு வந்து கண் கலங்கி துடிக்கிறாங்க. அதோட நம்ம லட்சுமியை பார்த்து, இந்த பாரு லட்சுமி, என் பையன் ஒரு ஆபத்தில் இப்போ இருக்கான், அவனுக்கு ஜாதகத்தை கொண்டு போய் அவனை பற்றி வந்து அவன் பிழைக்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் உண்டோ நம்ம கேட்டு சாமிகிட்ட கேட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணலாம், வா லட்சுமி அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிற நேரம், வாரேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகாமாவும் லட்சுமியை வந்து திருவோட ஜாதகத்தை கொண்டு ஒரு சாமியார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்பதான் பார்த்துக்கிட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும், கல்யாண யோகம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இவர் கையால் தாலி கட்டின ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வச்சு நீங்கள் அவருக்கு ஒரு பரிகார பூஜையை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் பொழைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல நேரம், கடவுளே இது என்ன சோதனை, அவன் வந்து இப்போதான் நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தோம், அதுக்குள்ளே இவனுக்கு உயிருக்கு ஆபத்து வருவா, அதுக்கடையில இவருக்கு கல்யாணம் ஆயிட்டாருன்னு சொல்லாரு, இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்ல நேரம், கண்டிப்பாமா இந்த கட்டங்கள் எல்லாம் வச்சு பார்க்க நேரம் உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பொண்ணால தான் இந்த பரிகார பூஜையை செய்து அவருக்கு உயிரை வந்து மாங்கல்யத்தை காப்பாற்ற முடியும், அந்த பொண்ணுக்கு மாங்கல்யம் வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம அம்பிகாமா. இப்போ இருக்க நிலைமையில திருகிட்ட அப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்தா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு வந்து கேட்க நிலைமையிலையும் இல்லை, என் பையன் உயிர் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க.
சொல்றாங்க. நம்ம பக்கத்திலே இருந்த நம்ம லட்சுமி, அம்பிகாம்மா நீங்க கவலைப்படாதுங்க, நான் தான் அந்த பொண்ணு, என்னால உங்க பையன் பொழைப்பாங்கன்னா கண்டிப்பா நான் அந்த பூஜையை பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து நம்ம அம்பிகாமாவை அனுப்பி விட்டுட்டு நம்ம லட்சுமி வந்து பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இங்கே பூஜையை பண்ண நம்ம திருக்க வந்து உடம்புல முன்னேற்றம் வருது. திரு வந்து பூஜையை முடிக்க நேரம் கண் விழிக்க ஆரம்பிக்காங்க. நம்ம கவிதாவுக்கு ஏகப்பட்ட கோபம். என்னடா சூழ்ச்சி இது, நம்ம லாரியை கொண்டு ஏத்தின பிறவும் இவன் வந்து உயிரை பெற்றிருக்கானா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகா தான். இந்த மகா இருக்கிறது வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம நினைக்கிறத நடக்க விட முடியாது. இந்த நம்ம திரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இந்த மகா தான் இடைஞ்சலா இருக்கா. அப்படி எதுக்காக இவ வந்து பக்கபலமா இருக்கான்னு தெரியல. இப்போ கௌதம் கிட்ட இந்த தகவலை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து கௌதம் கிட்ட வந்து கால் பண்றாங்க. என்ன கவிதா, திரு மண்டையை போட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு வந்து நம்ம கௌதம் கேட்குறாங்க. இல்லைங்க, அவன் கண்ணு முழிச்சிட்டான். இது எப்படி சாத்தியம்? லாரியை கொண்டு ஏற்றின புறமும் ஒருத்தன் கண்ணு முழிக்கணும்னா இது என்ன இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறேன்னா, அதுதான் கவிதா நீ என்ன சொல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாங்க உண்மையை தான் சொல்லேன், திரு கண் முழிச்சிட்டான். ஆனால் கண்டிப்பாக அவன் எதிரி யாருன்னு அவன் வந்து தேட ஆரம்பிப்பான். கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்ணணும், இவனுக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம நினைச்ச காரியம் நடந்தே தீரணும், எப்படியாவது இந்த திருவை வந்து கொல்லணுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கண்டிப்பா நான் டாக்டர்கிட்டையாவது ஏதாவது பண்ணி எடுத்து நான் கண்டிப்பா இவனுக்கு கதையை தீர்த்துருவேன், நீ கவலைப்படாத. இவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா நம்ம என்ன விட போறது இல்லை. இவன் வந்து அந்த நான் அனுப்பி விட்ட நபரை தொலியை உரிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணா, ஆனால் நான் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லாரியை கைவசம் எடுத்தனால தான் வந்து நான் தப்ப முடிச்சு. ஆனால் இப்போவும் இவன் வந்து நான் யாருன்னு கண்டிப்பாக வந்து இவனுக்கு இருக்க பிரெயினில் வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் அந்த விஷயம் மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் எனக்கும் இவன் கூட இருக்க நேரம் எல்லாம் திக்குன்னு இருக்குது, இவனோட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வந்து ஏற்கனவே இங்கே ஒருத்திக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மகாவுக்கு. என்ன சொல்ல, அவ்வளோ பெரிய ஆளா இந்த மகா. இந்த நாம் அனுப்பி விட்ட ரவுடி வந்து டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணாமல் போகிறது இந்த இதில் தான். அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆள் இந்த மகா, இந்த வீட்டுக்கு ஒரு தடுப்பு வேலி. ஆமாங்க, எனக்கு அவளை பார்க்க நேரம் எல்லாம் காஞ்சனாக்கா பயப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு வந்து நான் நினச்சி வந்து வேடிக்கையாக பார்த்தேன். ஆனால் இப்போ அவள் ஒரு பெரிய டார்கெட் தான். திருவை வந்து போட்டு தள்ளணுமோ என்னமோ, ஆனால் இந்த மகாவை வந்து போட்டு தள்ளணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதா வந்து மகாவை பற்றி நம்ம கௌதமகிட்ட வந்து சொல்லுறாங்க. இந்த பாருங்க, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டு என்ன பலார்னு அந்த வேலைக்காரி அரைஞ்சிட்டா. அந்த வேலைக்காரிக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு ஓனராக்கி காட்டணும். அதனால இந்த திருவை வந்து கண்டிப்பாக போட்டு தள்ளணும், கூடவே இந்த மகாவை கழுத்தை குத்தி நான் வெளியே தள்ளணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதா வந்து கௌதம் கிட்ட வந்து சொல்லுறாங்கங்க.